தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபிரேயர் 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். 40 வருஷம் கஷ்டப்பட்டு வனாந்தரத்தை கடந்து வந்த ஜனம் கானானுக்குள் ஏன் போக முடியலன்னா அவர்களின் அவிசுவாசத்தினாலே. எதற்காக காத்திருந்தார்களோ அதை அவர்கள் அடைய முடியவில்லை. அவிசுவாசம் அடைய முடியாம செஞ்சிடும். மத்தேயு 13:58 அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவிசுவாசம் ஆண்டவர் கரத்தையே முடக்கெடுத்து பாரு. சுருக்கமாய் சொல்ல போனால் அவிசுவாசம் கர்த்தர் கிரியை செய்வதை தடுத்து விடுகிறது. அவ்வளவு பயங்கரமானதுங்க. நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி, படிச்சாலும் சரி, சாதிக்க நினைத்தாலும் திறமைகளாயிருந்தாலும், ஆனால் ஏன் நடக்கலைன்னா கிரியை செய்யக்கூடாதபடி தடுக்கக்கூடிய பொல்லாத ஒரு பாவம் இந்த அவிசுவாசம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலை அல்ல, எதிரான மனிதர்களே அல்ல, நமது பலகீனங்கள், நமது திறமை இல்லாத காரியங்கள் இல்லை, எல்லாவற்றும் ஒரு பக்கம் வச்சுட்டு 100% ஆண்டவரின் வார்த்தைகளை விசுவாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்போ விசுவாசம் இருந்தா தேவையில்லாத இந்த கவலைலாம் நமக்கு வராது. விசுவாசம் கவலைப்படாது. கவலைப்படாததுக்கு பேர் விசுவாசம். ஆக அநேக கவலையோடு இருக்கலாம், இன்னைக்கு பாடுகளோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து அவர் ஆதரிப்பார்னு விசுவாசிங்க. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். அதனால 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆண்டவரை நம்புவோம், விசுவாசிப்போம், எல்லாவற்றையும் தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே நம்பணும். இல்லைன்னா அவிசுவாசம் அனுபவிக்க முடியாம போயிடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சார் நீங்க அனுபவிக்க முடியல? உங்கள் வருமானத்தை ஏன் அனுபவிக்க முடியல? எவ்வளவு கடினமா உழைத்தும் தேவ பிள்ளைகள் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? உழைப்புக்குரிய பலன் ஏன் வரல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் அவிசுவாசம் தான். இன்னைக்கு நான் கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, இன்றைக்கு இந்த அவிசுவாசத்தை விட்டு விசுவாசிப்போம். அவரால் ஆகாதது ஒண்ணு இல்லை அப்படின்னு மட்டும் நம்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு வானத்தின் பலகைகளை திறப்பார், இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் சொல்ற, நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூட. வானம் பூமி ஒடிந்து போனாலும் சரி, அவர் வார்த்தைகள் ஒருபோது ஒடிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.